நீ எங்கே இருக்க? ஸோ இந்த கேள்வியை நம்ம யாரை பார்த்தாலும் கேட்போம் இல்லையா? நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எடுத்தோன்னே நம்ம என்ன கேட்போம்? எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? வேர் அப்படின்னா எங்கே, எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர். ஆர் அப்படின்னா இருக்க, யூ அப்படின்னா நீ. நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? ஓகேவா? சிம்பிள். வேர்னா எங்கே, ஆர் அப்படின்னா இருக்கிறது, யூனா நீ. நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இதுவே நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா? ஸோ இதுவே நீ எங்கே இருந்த. ஸோ முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறோம். நீ எங்கே இருந்த. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் வேர் யூ? வேர் வேர் யூ? இங்கே வேர் எங்கன்னா வேர், இந்த ஆருக்கு பதிலாக இங்கே வேர் வந்திருக்கு. ஏன் வேர் வந்திருக்கு? ஏன்னா இங்கே இருக்க கேட்கல, நம்ம இருந்த கேட்குறோம். ஸோ பாஸ்ட் முடிஞ்சதை பற்றி கேட்குறோம். அதனால ஆறுங்கிறது வேறாக மாறிடும். பாஸ்ட் டென்ஸில் ஆறுங்கிறது, ப்ரெசண்ட்டில் ஆறுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வேறாக மாறிடும். யூ அப்படின்னா சேம், நீ. ஸோ நீ எங்கே இருந்த? வேர் வேர் யூ? நீ எங்கே இருக்க அப்படின்னா வேர் ஆர் யூ? எங்கே இருந்த அப்படின்னா வேர் வேர் யூ? ஓகேவா? ஸோ இதுவே நீ நாளைக்கு எங்கே இருப்ப? ஸோ கேட்போம் இல்லையா? நாளைக்கு நீ எங்கே இருப்ப? வீட்டில் தானே இருப்ப, இல்லை நாளைக்கு எங்கே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு எங்கே இருக்க பார்த்துட்டோம், எங்கே இருந்த பார்த்துட்டோம், இப்போ எங்கே இருப்ப. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வேர் வில் யூ பி டுமாரோ? ஸோ வேர் வில் யூ பி டுமாரோ? வேர் அப்படின்னா எங்கே, வில் யூ பி. ஸோ நம்ம ஃப்யூச்சர் பற்றி பேசினாலே அங்கே வில் வந்துடணும். ஸோ எங்கே இருப்ப, நாளைக்கு எங்கே இருப்ப. வேர் வில் யூ பி? வில் பி அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கிறது. ஸோ வில் யூ பி, நீ எங்கே இருப்ப? வேர் வில் யூ பி? நாளைக்கு நீ எங்கே இருப்ப? டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஓகேவா? ஸோ வேர் வில் யூ பி டுமாரோ? வில் பி வந்துடணும். அந்த வில் பிக்கு நடுவில் அந்த யூ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வேர் வில் யூ பி டுமாரோ? நீ நாளைக்கு எங்கே இருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நீங்கள் சாட் பண்ணவோ இல்லை என்ன பேச, யாருக்காவது கால் பண்ணி பேச ஆரம்பித்தாலோ இல்லை சாட் பண்ண ஆரம்பித்தாலோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கொஷின் என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுற அப்படி தானே கேட்போம். ஸோ என்ன பண்ணுற, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் அப்படின்னா என்ன, ஆர் அப்படின்னா இருக்க, ஓகேவா? யூ அப்படின்னா நீ, டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்க. ஸோ இங்கிலீஷில் எப்பவுமே ஃபஸ்ட்டு தமிழில் வர வார்த்தை லாஸ்ட்டு வரும், லாஸ்ட்டில் வர்றது ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? நம்ம தமிழில் வர வார்த்தைங்க அப்படியே இங்கிலீஷில் அப்படியே சேமாக வராது. ஸோ அந்த வேர்ட்ஸ் இருக்கிற பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு வர்றது இங்கிலீஷில் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிகிட்ருக்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்னங்கிறது வந்துட்டு வாட், பண்ணிக்கிட்டு டூயிங். இந்த பண்ணிக்கிட்டுங்கிறது டூயிங். ஸோ அது லாஸ்ட்டில் போயிடுச்சு. இருக்க, ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, அதனால ஆர், ப்ரெசன்ட். ஆர்னா ப்ரெசன்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ப்ரெசண்ட்டில் ஆர். ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ இங்கே டூயிங் ஐஎன்ஜி வந்ததுனால இங்கே நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்னா ப்ரெசன்ட் சொல்லியிருக்கோம். இருக்குங்கிறதுக்கு ஆர், இருந்த அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வேர். ஸோ அப்படியே தான் வரும். இந்த ஆர் வேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். வாட் வேர் யூ டூயிங்? வாட் வேர் யூ டூயிங்? வாட் அப்படின்னா என்ன, வேர் அப்படின்னா இருந்த, யூ அப்படின்னா நீ, டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த. வாட் வேர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிட்டு இருந்த. ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, பண்ணிக்கிட்டு இருந்தன்னு கேட்கல, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? நீ என்ன பண்ணுற. வாட் டு யூ டூ? நீ என்ன பண்ணுற, பண்ணுறதுக்கு டூ. ஸோ வாட் டு யூ டூ? இங்கே வந்து வேர்ப் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்திருக்கு. அதனால் இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணுறோம், ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, டூ. ஏன்னா இது ஆக்ஷன் வேர்ப், பண்ணுறது ஒரு ஆக்ஷன். ஸோ வாட் டு யூ டூ? நீ என்ன பண்ணுற. ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன பண்ணுன, நீ என்ன பண்ணுன பாஸ்ட். இப்போ இங்கே என்ன ஆகும், அந்த டூங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும். வாட் டிட் யூ டூ? ஸோ மற்ற எல்லாம் சேம் தான். இந்த டூங்கிறது இப்போ பண்ணுறது, டிட் அப்படின்னா பண்ணுன,
ஃபாஸ்ட். வாட் டிட் யூ டூ, நீ என்ன பண்ணுன, ஓகேவா. ஸோ ஆக்ஷன் வேர்ப்லாம் வந்துச்சுன்னா நம்ம டூ யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதுவே ஸ்டேட் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ் மாதிரி, ஸ்டேட் வேர்ப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆர் அது மாதிரி ஆர், வேர், வாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா டூ, டிட், டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ நீ என்ன பண்ணுன, வாட் டிட் யூ டூ, ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ பண்ணதை பற்றி கேட்குறோம், வாட் டிட் யூ டூ, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ஓகேவா. ஒன்றுமே பயப்படாதீங்க, சூப்பராக இங்கிலீஷில் பேசி நீங்களும் கலக்கலாம், ஓகேவா. இப்போது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ எடுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், கால் பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்கல, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே முன்னாடி நீ என்ன பண்ணிகிட்ருக்கங்கிறதுக்கு வாட் ஆர் யூ யூஸ் பண்ணோம். ஸோ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், வாட் இஸ் ஹீ. ஏன்னா இங்கே நீங்கிறதுனால நம்ம யூ யூஸ் பண்ணோம். ஸோ யூன்னு வந்துச்சுன்னா ஆர் தான் வரணும். இங்கே அவன்னு சொல்கிறோம், அதனால ஹீ வருது. அவன்னா ஹீ வந்தாலே இருக்குங்கிறதுக்கு இஸ் தான் வரணும், ஓகேவா. ஸோ யூ வந்தால் ஆர் வரணும், ஹீ வந்தால் இஸ் தான் வரணும். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்தால் அவன், அவள், அது இதெல்லாம் வந்தால் இஸ் தான் வரணும். ஸோ வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். வாட்னா என்ன, இஸ் அப்படின்னா இருக்கான், இருக்கிறாள், இருக்கிறது எல்லாத்துக்குமே இஸ் தான். இங்கே இஸ்ங்கிறது இருக்கான். ஹீ அப்படின்னா அவன், டூயிங் பண்ணிக்கிட்டு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். வாட் இஸ் ஹீ டூயிங், ஓகேவா. ஸோ இப்போது பாஸ்டில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், வாட் வாஸ் ஹீ டூயிங். அந்த இஸ்ங்கிறது பாஸ்டில் வாஸாக மாறும், தட்ஸ் ஆல். வாட் வாஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான். வாட் வாஸ் ஹீ டூயிங். ஸோ இதுவே அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போது இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு. ஏன் இன்றைக்கி லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், தூங்கிட்டேன், இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், I got up late, or we can say I woke up late. Got up அப்படினாலும் woke up அப்படினாலும் சேம் மீனிங் தான், எந்திரிச்சது, ஓகேவா. ஸோ I got up late. லேட்னா தாமதமாக, ஐனா நான் தாமதமாக எழுந்திருச்சேன். I got up late. I woke up late. woke upனாலும் எழுந்திருக்கிறது தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ எங்கேயோ ஒரு சாப்பிட போகிறீங்க, இல்லை சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க, இல்லை வீட்டில் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் கூட சாப்பிட்றவங்க கிட்டே இப்போ சொல்கிறீங்க, செம்ம சுவையாக இருக்குது இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லணும். ஸோ சாப்பாடு சுவையாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட் இஸ் வெரி டேஸ்டி. இட்ஸ் வெரி டேஸ்டி. இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இட்ஸ் வெரி டேஸ்டி இப்படியும் சொல்லலாம். ஆர் we can say it's delicious. இந்த வெரி டேஸ்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக டெலிஷியஸ் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டெலிஷியஸ், இது ரொம்ப சுவையாக இருக்குது, இட்ஸ் டெலிஷியஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் ஒன்றுமே சொல்லலை. அவன் ஏன் அழுறான், நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி இப்போ அப்பா அம்மா கேட்குறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, அவன் அழுறான், நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், வெரி சிம்பிள், ஐ செட் நத்திங். நான் ஒன்றுமே சொல்லலை. முன்னாடி சொன்னதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ முன்னாடி ஏதோ சொன்னதுக்காக அழுகிறான், முன்னாடி ஏதோ சொல்லியிருந்ததுனால தான் அழுகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் ஐ செட், நான் சொல்லலை. முன்னாடி பாஸ்ட், சேனா சொல்கிறது. ஸோ சொல்லலை, ஐ செட் நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை, ஐ செட் நத்திங், ஓகேவா. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க. பேசும்போது எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்.
டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட், எதை பற்றி, என்ன பற்றி? வாட் ஆர் யூ டாக்கிங், பேசிகிட்டு இருக்க? அபவுட் அப்படின்னா பற்றி. ஸோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட யாராவது நீ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நேற்று அவன் பண்ணான் இல்லையா, ஸோ அவனை பற்றி நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இங்கே அவனை பற்றியோ அவளை பற்றியோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ ஆம் டாக்கிங், நான் பேசிகிட்டு இருக்கேன். அபவுட் ஹிம், ஹிம்னா அவனை, அபவுட்னா பற்றி. நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி பேசிட்டு இருந்தேன், நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆர் சொல்லுவோம். ஸோ இருந்தேன், நான் அவனை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் சம்திங் பேட். ஐ ஃபீல் சம்திங் பேட். ஐ ஃபீல், எனக்கு தோணுது, சம்திங் பேட், ஏதோ தப்பாக எனக்கு தோணுது. ஐ ஃபீல் சம்திங் பேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலை. அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலை. வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ, அவன் என்ன பண்ண போகிறான்னு. போகிறான்னு, பண்ண போகிறான்னு, கோயிங் டு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் கோயிங் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பைக்கை அங்கே நிறுத்து. பைக்கை அங்கே நிறுத்து. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் த பைக் தேர். ஸ்டாப் த பைக் தேர். ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து, தேர் அப்படின்னா அங்கே. ஸ்டாப் த பைக் தேர். இதை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. இதை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are many ways to do it. There are many ways to do it. There are many ways. நிறைய வழி இருக்கு. To do it, இதை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். நீ சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். நீ வாய்ப்புக்காக காத்திருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should wait for that opportunity. You should wait for the opportunity. You should wait, நீ காத்திருக்கணும். for the opportunity. opportunity அப்படின்னா வாய்ப்பு. ஸோ நீ வாய்ப்புக்காக காத்திருக்கணும். You should wait for the opportunity. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். This is what I expected. This is what I expected. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நீ இதை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நீ இது பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நீ இதை பண்ணுறதுக்காக திட்டம் போட்டுட்ருக்கியா? Are you planning to do this? Are you planning to do this? Are you planning, நீ திட்டம் போட்டுட்ருக்கியா? To do this, இதை பண்ணுறதுக்கு. இதை பண்ணுறதுக்கு நீ திட்டம் போட்டுட்ருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னால் அப்படி இருக்க முடியாது. என்னால் அப்படி இருக்க முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't be like that. I can't be like that. I can't be, என்னால் இருக்க முடியாது. Like that, அது மாதிரி. என்னால் அது மாதிரி இருக்க முடியாது. I can't be like that. நீ உண்மையாக என் மேலே அன்பு வச்சுருந்தா இதை பண்ணு. நீ என் மேலே உண்மையாக அன்பு வச்சுருந்தா இதை பண்ணணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have to do this if you love me. You have to do this if you love me. If you love me, you have to do this. ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். If you love me, you have to do this. நீ என் மேலே அன்பு வச்சுருந்தா நீ இதை பண்ணணும். If you love me, நீ என் மேலே அன்பு வச்சுருந்தா you have to do this, நீ இதை பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? What are you doing at this time? What are you doing at this time? What are you doing? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? At this time, இந்த டைமுக்கு, இந்த நேரத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன் பேக்கில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். நான் உன் பேக்கில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I have kept some money in your bag. I have kept some money in your bag. I have kept நான் வச்சுருக்கேன். some money கொஞ்சம் பணம் in your bag உன்னோட பேக்கில். உன் பேக்கில் நான் கொஞ்சம் மணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். I have kept some money in your bag. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் உன்னை எழுப்பிட்டேனா? இப்போ யாராச்சும் ஏதாவது தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம திடீர்னு ஏதாச்சும் சவுண்டு கேட்டு எழுப்பிட்டாங்கன்னா, ஐயோ நான் எழுப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have I woken you up? Have I woken you up? நான் உன்னை எழுப்பிட்டேனா? Have I woken you up? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாமா? நீ அங்கே போகலையா? நீ அங்கே போகலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Aren't you going there? Aren't you going there? Aren't you going? நீ போகலையா? there அங்கே. ஸோ இதுவே நீ அங்கே போறியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 20 நிமிஷமாக காத்திருக்கிறேன். நான் 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been waiting for 20 minutes. I have been waiting for 20 minutes. I have been waiting. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் for 20 minutes. 20 நிமிஷமாக. எனக்கு லேட் ஆகுது. எனக்கு லேட் ஆகுது. எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகுது. ஃபார் மீ எனக்கு. எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பொறுமையே இல்லையா? உனக்கு பொறுமையே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூ ஹாவ் பேஷன்ஸ்? டோன்ட் யூ ஹாவ் பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. டோன்ட் யூ ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா உனக்கு பொறுமை இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறுபடியும் பண்ண மாட்டேன். நான் ஒரு தடவை தான் பண்ணுவேன், நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் டூ இட் அகெயின். ஐ வில் நாட் டூ இட் அகெயின். ஐ வில் நாட் டூ இட். நான் இதை பண்ண மாட்டேன். அகெயின் அப்படின்னா மறுபடியும். நான் இதை மறுபடியும் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பார்த்தா தெரியலையா நான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியலையா நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? காண்ட் யூ சி ஐம் ஒர்க்கிங். காண்ட் யூ சி ஐம் ஒர்க்கிங். காண்ட் யூ சி பார்த்தா தெரியலையா? ஐம் ஒர்க்கிங் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தருவியா? நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you give me this if I come with you? Will you give me this if I come with you? Will you give me this? எனக்கு நீ இதை தரியா? If I come with you. நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தரியா? Will you give me this if I come with you? நான் உன் கூட வந்தா எனக்கு நீ இதை தருவியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew you would come. I knew you would come. I knew எனக்கு தெரியும். You would come நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். I knew you would come. ஓகேவா? ஸோ இங்கே ஏன் would யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து கன்ஃபார்மான விஷயம் கிடையாது. நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம் அவங்க வருவாங்க அப்படின்ட்டு நம்மளே யூகிச்சிருக்கோம். ஸோ அதனால் would யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே என்ன பார்க்க வரலையா? நீ இங்கே என்ன பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Aren't you coming here to see me? Aren't you coming here to see me? Aren't you coming here? நீ இங்கே வரலையா? To see me என்ன பார்க்குறதுக்கு. நீ என்ன பார்க்குறதுக்கு இங்கே வரலையா? Aren't you coming here to see me? நெக்ஸ்ட் ஒன், நான் உன்கிட்ட கடைசியாக கேட்குறேன். நான் உன்கிட்ட கடைசியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am asking you for the last time. I am asking you for the last time. I am asking you. நான் உன்னை கேட்குறேன். For the last time. கடைசியாக நான் உன்னை கேட்குறேன். I am asking you for the last time. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்லும்போதே நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற சென்டென்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க சென்டென்ஸும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என் வழியை மறைச்சிட்டு இருக்கான். அவன் என் வழியை மறைச்சிட்டு இருக்கான். அவன் என் வழியை மறைச்சிட்டு நிற்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is blocking my way. He is blocking my way. He is blocking. அவன் மறைச்சிட்டு இருக்கான். my way என்னோட
வழியை அவன் தடுத்துட்டு இருக்கான். ஹீ இஸ் பிளாக்கிங் மை வே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவனோட அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. அவனோட அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? His mother has told her something. His mother has told her something. His mother, அவனோட அம்மா, has told her, அவகிட்ட சொல்லியிருக்காங்க. something ஏதோ. அவனோட அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. His mother has told her something. So next one, யாரோ வரப்போகிறாங்க. யாரோ வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think someone is going to come. I think someone is going to come. I think நான் நினைக்கிறேன். someone is going to come, யாரோ வரப்போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். I think someone is going to come. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? நீ இன்னும் போகலையா, இங்கே தான் இருக்கியா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you still here? Are you still here? நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? Are you still here? நீ இன்னும் போகலையா? ஓகேவா? இதுவே இவன் இன்னும் இங்கே தான் இருக்கானா, அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.